இந்த மாதத்திற்கான வாக்குத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 22 வசனத்தையும் 23 வசனத்தையும் நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 22 வசனத்தையும் 23 வசனத்தையும் நாம் வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆக போகிற நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள், உயர்வுகள் அது அநேகருடைய கண்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரப்போகக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதாவது இந்த மேஸ்திரிங்க, இந்த சித்தால் பெரியாலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போது செங்கல்லாம் வச்சு அடுக்கி வீடு கட்டுவாங்க. செங்கல் லோட் பண்ணி அது இருக்கும்போது சில செங்கல் தவறி விழுந்து அப்படியே உடஞ்சிடும். அது ஒரு ஷேப் இல்லாமல் உடஞ்சிருக்கும். அது எதுலேயும் வச்சு கட்ட முடியாது. அரைக்கல்லாகவும் இருக்காமல் முழுக்கல்லாகவும் இருக்காமல் அது ஒரு அன்ஷேப்பில் அந்த கல் அந்த பிரிக்கு உடஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த கல் இதுக்கப்புறம் எதுக்கும் உதவாது, இது ரொம்ப ஷேப் இல்லாமல் உடஞ்சிருக்கு, இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி அப்படி போட்டுருவாங்க. இந்த கார்னர் ஸ்டோன் மூளைக்கல் அப்படின்னு சொல்லும் போது 2 செவத்தை இணைக்கிற எல் ஜாயிண்ட் மாதிரி வரும் பாருங்க. ஒரு கல்லுக்கு அப்புறம் இன்னொரு கல் வைப்பாங்க, பேர் இந்த குயின் க்ளோசர். ஒரு செங்கலுடைய கால் பகுதியை வெட்டுவாங்க, அந்த கொல்லூரில் இப்படி வெட்டுவாங்க. வெட்டினா செங்கலுடைய கால் பகுதி வெட்டப்படும். வெட்டி அந்த கால் பகுதி மட்டும் அந்த பீஸ் வச்சு அதுக்கப்புறம் வச்சாங்கனாக்கா அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். அதனால் ஒரு குயின் க்ளோசர் வெட்டுறதுக்காக எடுத்து செங்கலை இப்படி வெட்டும்போது அந்த ஷேப்க்கு அதை வெட்டவே முடியாது, வராது. 4-5 கல் வெட்டிட்டு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஷேப்க்கு அதால் வெட்ட முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணி போவாங்க. ஏற்கனவே தூக்கி போட்டாங்க ஒரு கல், அந்த கல் கரெக்டாக அந்த ஷேப்பில் உட்காரும். இப்போ அந்த கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஷேப்பில் வச்சு அந்த கல்லை கட்டிடுவாங்க. கட்டினா கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் ஆகும் பாருங்கள் அந்த கல். அந்த வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் இது யூஸ் ஆகாது, இதுக்கப்புறம் இது உதவாது, இது தூக்கி எறிய வேண்டிய ஒரு கல் தான், இது இடத்த அடைச்சிட்டு இருக்குது, இது பிரயோஜனப்படாத ஒரு கல், இது அன்ஷேப்பில் உடஞ்சிடுச்சு, இது இனிமேல் பயன்படுத்தப்பட முடியாது என்று தூக்கி எறியப்பட்ட அந்த கல். யாரால்? வீடு கட்டுகிறவர்களால் தூக்கி எறியப்பட்ட அந்த கல். அன்பானவர்களே, வீடு என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை ஒரு வீடு என்று தேவனுடைய வார்த்தை அழைக்கிறது. பூமிக்குரிய வீடாகி இந்த சரீரம் அழிந்து போனாலும் கைவேளையில் நித்திய வீடு நமக்கு உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது திருச்சபை கூட அதை அழைக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வீடுன்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தை கூட குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். அதே போல் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற புத்தியுள்ள மனுஷன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆக சரீர பிரகாரமாக நீங்கள் வியாதினால நீங்கள் ஒருவேளை தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். நீங்கள் எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத நிலையிலே ஒருவேளை மருத்துவரால் கூட நீங்கள் இதுக்கப்புறம் இவரை காப்பாற்ற முடியாத ஸ்டேஜுக்கு ஒருவேளை வந்திருக்கலாம். இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அநேக மருத்துவர்கள் தான் கடைசியாக சொல்கிற வார்த்தை, இது ஒரு மெடிக்கல் மிராக்கல், எப்படி நடந்துச்சுன்னு தெரில, அற்புதமான சுவை உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லி கர்த்தரை நம்புகிறதை நாம் அறிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆக சரீர பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற அது பாதிப்பாக இருந்தாலும் சரி, அதனால் நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் சரி, இதன் பிறகு நீங்கள் உலகத்தில் வாழ முடியாது என்ற நிலையிலே உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, அல்லது மனதில் வருகிற பாதிப்பாக இருந்தாலும்
பொருளாதாரத்தில் வருகிறதான பாதிப்பாக இருந்தாலும், குடும்பத்தில் வருகிறதான பாதிப்பாக இருந்தாலும், நீங்கள் பணி செய்கிற இடத்தில் வருகிறதான பாதிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்துக்காய் நீங்கள் உதாசீனம் செய்யப்பட்டிருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், தூக்கி எறியப்பட்டிருந்தாலும், இதன் பிறகு உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீங்கள் இதற்கு உபயோகப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லாக இருந்தாலும், கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அந்த கல் எடுக்கிறார். என்ன பண்ணுறாராம்? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஒரு கார்னர் ஜாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா அது ஷேப்பெல்லாம் அப்படியே சரிஞ்சிடும், அந்த 2 சுவருமே சரிஞ்சிடும். யார் உன்னை எதுக்குமே உதவ மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சாங்களோ உன்னை தான் முக்கியமான ஒரு நபராக வைக்க போகிறான்ற ஒரு கார்னர் ஸ்டோனாக உன்னை நான் வைக்க போகிறேன். மூளைக்கு தலைக்கெல்லாம் உன்னை நான் வைக்க போகிறேன். அது எப்படி ஆக போகுதுனாக்கா, அது நீ அப்படி ஆக்கிக்க போகிறது கிடையாது, மற்றவங்களும் உன்னை அப்படி ஆக்க போகிறது கிடையாது, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் இதே வசனத்தை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை நான் வாசிப்போமானால், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லை. இப்போ தான் வாசித்தோம். எங்கே வாசித்தோம்? 118ஆம் சங்கீதத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அப்போது இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதான்? ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? வேதத்தில் 118ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அது சங்கீத சொல்லப்பட்ட வசனம். அதை மேற்கோள் காட்டி இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இதை எதோடு ஒப்பிட்டு பேசுறாரு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை ஜனங்களுக்கு தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல், அந்த கல்லை தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, அன்றைக்கு புறஜாதி மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருந்தார்கள். அவங்க மட்டும் தான் உடன்படிக்கையின் ஜனங்கள்னு சொல்லி மிகவும் ஒரு பெரிய கர்வம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு பாருங்கள். நாங்கள் காலங்காலமாக ஆபிரகாமுடைய சந்ததியில் வரவங்க, உடன்படிக்கைகள்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், தேவன் எங்களுடைய தேவன், ஆக நாங்கள் தான் இந்த தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் சொல்லி ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது பாருங்கள். ஒரு ஆபிரகாம் வம்சத்தில் வராத மற்ற எல்லாருமே புறஜாதிகள் என்று கருதப்பட்டார்கள், அதாவது யூதர் அல்லாதவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஆபிரகாம் வம்சத்தில் வந்தவங்க மட்டும்தான் இஸ்ரவேலர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் மக்களாக கருதப்பட்டார்கள். அப்படி தான் இருந்து தேவன் அப்படி தான் அழைச்சார். ஏன்னா ஆபிரகாம் ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொண்டு அந்த மனுஷன் மூலமாக தன்னுடைய குமாரனை தாவீதின் சந்ததியில் தேவன் பிறக்க வைத்து இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனை, பாவமில்லாத தன்னுடைய குமாரனை மனிதனாக அனுப்பி அவர் மூலமாக முழு உலகத்தை ரட்சிப்பதற்கு தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய கர்வம், மற்றவர்களும் இலக்காரமாக மட்டமாக நடத்துறது. இது யாருன்னு பார்த்தா புறஜாதி மக்களை கர்த்தங்களோடு இருக்கிறார் சொல்லி. அப்போ இவர் இங்கே சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இப்போ 42 வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவரை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? என்ன சொல்கிறேன்னா, இந்த கார்னர் ஸ்டோன் எப்படி வந்துச்சுன்னா, புறக்கணிக்கப்பட்ட கல்லை அங்கே ஃபிட் பண்ணதுனால அந்த பில்டிங் இப்போ நிற்குது. அதே போல் புறஜாதி மக்கள் இஸ்ரவேலால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சமாரிய பெண்ணிட்ட இயேசு தண்ணி கேட்டபோது கூட அவர் தான் சொன்னான், உங்கள்கிட்ட மொண்டுக்குள்ளே பாத்திரம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்குள்ள எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இருக்கவே இருக்காது. இவங்க அவங்க ஏரியாவுக்கு போக மாட்டாங்க, அவங்க இவங்க ஏரியாவுக்கு வரவே மாட்டாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு இனப்பகை இருக்கிற மாதிரி ஒரு பெரிய, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் புறஜாதிகள்ன்ற ஒரு பெரிய பகை அவங்களுக்குள்ள, அந்த இருதயத்தானே தேவன் ஒன்றாக்குனாராம். அதான் திருச்சபை. எப்பவுமே ஒன்றும் சேர்க்கவும் முடியாது, யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றும் சேர்க்கவே முடியாது. அது ஒன்று சேர்த்த ஒரு இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாட்டு சபை.
அங்கே தான் பார்த்தீங்கன்னா யூதர்களும் இஸ்ரேல் மக்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிரஜா மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஒன்றா வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இருதரத்தாரையும் தேவன் ஒன்றாக்கின ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அது திருச்சபை. இப்போ இங்கே சொல்கிறாரு, இயேசுவை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை ஜனங்களுக்கு தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதை யாரை சொல்கிறார் அப்படின்னா, பிரஜாதி மக்களுக்காக தேவன் கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் மக்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. இவ்வளோ ரட்சிப்பாலும் சேர்ந்து அடங்குது. ஆனால் இவங்க ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக பிரஜாதி மக்களை இவர்கள் பார்த்தார்கள். இப்போ ஏன் சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஆபிரகாம் சந்ததி சொல்லியிருந்தீங்க, இப்போது உங்ககிட்ட அது இந்த உடன்படிக்கை நீக்கப்பட்டு யார் இந்த ஆபிரகாம் சந்ததியில் வந்த என்னுடைய குமாரனை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். இது தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதை 2 வசனத்தை வாசனை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் வரணும்னா அவன் இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே ரிலீஸ் ஆகணும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் 2 விதமான ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. எந்த ராஜ்யம்னா, ஒன்று கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அரசாங்கத்தில் நாம் இருக்கிறோம், ஒரு அங்கமாக நாங்கள் ஒரு குடிமக்களாக நாம் இருக்கிறோம். இந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, இப்போ தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவங்களுக்கு கீழே நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அப்படியே கவுன்சிலர்ஸு இப்படி நிறைய அடுக்கடுக்கான பதவியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க ஒரு அதிகாரம் ஓட்டு போட்டு நம்ம அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்கள எலெக்ட் பண்ணி நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். இப்போது இந்த பூமியில் ஒரு அதிகாரத்தை அவங்க செலுத்துகிறாங்க, அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த உலகத்தின் ராஜ்யம் அது. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆதார் அட்டை கொடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டர் ஐடி ஒன்றுக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவனுடைய பேர் ரிஜிஸ்டர் ஆகுது. பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட்டில் அவன் பேர் ரிஜிஸ்டர் ஆகுது, ஸ்கூல் சேர்க்கும்போது அட்டண்டன்ஸில் அவன் பேர் ரிஜிஸ்டர் ஆகுது, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியில், அதுக்கப்புறம் இப்படி ஆதார் அட்டையில் பல இடங்களில் அவனோட பேர் பதிவாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறான், இந்த ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக இருக்கான்னு சொல்லி எந்த நாட்டில் பிறந்தாலும் அந்த நாட்டுடைய ராஜ்யத்தில் அவனோட பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தின் கண்களால் காணக்கூடிய இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே ஒரு அங்கமாகவும், கண்களால் காண முடியாத 2 ராஜ்யம் இருக்குது. ஒரு ராஜ்யம் பார்த்தோன்னா இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் பிசாசு சக்திகளும் அந்த ராஜ்யத்தில் செயல்படுகிறது. மக்களை பாவத்தில் வைக்கிறது, மக்களை வியாதியில் வைக்கிறது, மக்களை சாபத்தில் வைக்கிறது, மக்களை பிரச்சனையில் வைக்கிறது, மக்களை நித்தியமான அந்த நரகத்துக்கு கொண்டு போகிறது. எப்பவுமே அவங்கள அறியாமையிலேயே குருட்டாட்டத்திலேயே சுவிசேஷத்தை கேள்விப்பட முடியாத ஒரு குருட்டாட்டத்திலேயே அவங்கள வைக்கிறது. மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக இருக்காதபடி அவங்க கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அறிய முடியாத இருள் அவங்கள வச்சிருக்கிறது. தான் இருளின் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம் அவங்களுக்கு இருக்காது, தேவனை குறித்த வெளிச்சம் அவங்களுக்கு இருக்காது, தேவன் அவங்களுக்காக வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை குறித்த வெளிச்சம்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த இருளே வச்சு வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை ஒரு இருளாகவே இருக்குது பாருங்க. அப்போது ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று இந்த உலகத்தின் ராஜ்யம், அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம். அப்போ உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் 2 ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகிக்கிறான். பிறக்கும்பொழுது அவன் பாவியாக பிறக்கிறதுனால இந்த பிசாசு அவன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியனா இருக்கிறதுனால இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே ஒரு அங்கமாகவும்
இருளின் ராஜ்யத்திலே ஒரு அங்கமாகவும் அவன் இருக்கிறான். இந்த இருளின் ராஜ்யத்தை அவனை வெளியே கொண்டு வந்துட்டான். அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த மனுஷன் வந்துடுவான். அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் அவன் வந்து திறமை இல்லாமல், அவனுக்கு போதிய படிப்பு இல்லாமல், அவனுக்கு போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல், போதிய திறமை இல்லாமல் அவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய சாபத்தெல்லாம் ஏற்று சிலுவிலே சுமந்து அவனுடைய பாவத்துக்கு பாவ நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக சிலுவிலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்கிற மனுஷன் தான் இந்த 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. இருளின் ராஜ்யத்தின் வெளியே வந்தா இப்போ இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள போகணும். இது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக இந்த ராஜ்யத்தில் வந்துடுறோம். நிக்கதேம் பார்த்து இயேசு சொன்ன வசனம் இது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். நிக்கதேம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேத வல்லுநர், அவன் மிகப்பெரிய ஸ்காலர். இயேசு கிறிஸ்து ஒரு முறை நைட்டில் வந்து சந்திக்கிறான். என்னன்னாக்கா, நீங்கள் வந்து தேவனத்தில் வந்திருக்கிற போதகர், ஏன்னா தேவன் ஒரு மனுஷன் கூட இல்லைனாக்கா நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒரு போதும் செய்யவே முடியாதுன்னு சொல்லி இயேசு ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறான் பாருங்க. இயேசு சொல்கிறாரு, என்ன புரிஞ்சுக்கலாம் இருக்கட்டும்பா, முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ. நீ இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற, நீ மறுபடியும் பிறக்கணும். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மனுஷனாக முதல்ல பிறந்தாலும் ஆசீர்வாதத்தில் நீ சுதந்திரிக்க முடியும். நீ வந்து ஒரு இஸ்ரவேலின் ஒரு போதகனாகவும் நீ இருக்கிற. அப்படிலாம் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக அவனுக்கு பெனிஃபிட் வந்துட போகிறது இல்லை. நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அப்போ தான் எல்லாம் அவனுக்கு வரணும்னு சொல்லி அந்த ரட்சிப்பை நான் என்னென்னு சொல்கிறார் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகி உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தள்ளக்கலாயிட்டு சொல்லிட்டு அதை பைபிளில் நீங்கள் வாசிக்கிறான்னு சொல்லி அதை எதோட கம்பேர் பண்ணி பேசுகிறாருனாக்கா, தேவனுடைய ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் மக்களிடமிருந்து நீக்கப்பட்டு, இந்த ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்களே அவங்கள்ட்ட நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யார் அதற்கேற்ற கனிகள்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ. நான் ஒரு பாவி, நான் இவ்வளவு நாட்களாக இருளின் ராஜ்யத்திலே ஒரு அங்கமாக இருந்து விட்டேன். என்னுடைய திறமையினாலேயோ என்னுடைய தனிப்பட்ட முயற்சினாலேயோ அல்லது மற்றவர்கள் எனக்காக எடுக்கிற முயற்சினாலேயோ இந்த இருளின் ராஜ்யத்தை வெளியே கொண்டு வரவே முடியாது. நான் சாதாரண பாவி அல்ல, ஒரு உதவியற்ற பாவியாக இருக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் என்னை நேசித்த தேவன் இந்த இருளின் ராஜ்யத்தை விடுதலையாக்குவதற்காக ஒரு காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அதை நான் மனதார விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த ரட்சகர் என்பதை என் உள்ளத்தில் விசுவாசித்து என் வாயினாலே நான் அதை அறிக்கை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வாரும் என்று ஒரு மனுஷன் சொல்லும்பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? மறுபடியும் பிறக்கிறான். பானகே, மறுபிறப்பான இந்த பூமியில் வந்து ஒரு பிறப்பு வந்துச்சு. பூமியில் பிறந்ததுனால பிறக்கும்போது இருள் ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகிட்டான், இந்த உலகத்தின் ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகிட்டான். இதான் நிக்கதேமுக்கு விளங்கலை. நான் இன்னொரு ரொட்டை பிறக்கணும், எப்படிங்க பிறக்க முடியும்? இன்னொரு முறை போய் இன்னொரு முறை பிறக்க முடியாது. தாயின் கர்ப்பத்தில் போய் 2ஆம் ரொட்டி பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, இது மாம்சத்துக்குரிய பிறப்பு என்பது வேறு, ஆவிக்குரிய பிறப்பு என்பது இது வேறு. இந்த பிறப்பு என்னன்னாக்கா, பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை பிறந்த மனுஷன் 2 முறை சாவுறான், 2 முறை பிறந்த மனுஷன் ஒரே முறை சாவுறான். யார் அவன் பார்த்தீங்கன்னாக்கா, பூமியில் முதல்ல பிறக்கிறான் பாருங்க. ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த பூமியில் ஒரு குழந்தையாக பிறக்கிற மனுஷன் ஒரு முறை பிறந்திருக்கிறான். அவன் 2 முறை சாவணும். சரீரப்பிரதமாக ஒரு முறை செத்ததுக்கப்புறம் திரும்பவும் நியாயத்திற்பெல்லாம் அவனை உயிரோடு எழுப்பி திரும்பவும் எரிகிறதான கந்தகம் அக்னி இருக்குதானே அந்த அக்னி கடலில் போய் அவன் பங்கடைகிறான். ஏன்னாக்கா அவன் பாவியாக மறிச்சிருக்கிறான், அவன் நித்தியமானவனாகவும் இருக்கிறான். ஆனால் இந்த சரீர மரணம் ஒரு முடிவு கிடையாது. சரீர மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குது, நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வு வந்து என்ன பண்ணுறான்? நித்தியமாக தேவனை விட்டு அவன் பிரிஞ்சு போகிறான். 2 முறை அவன் மறிக்கிறான். ஏன்னாக்கா ஒரு முறை மறிக்கும் போது உலகத்தை விட்டு பிரிகிறான், 2வது ஒரு மறிக்கும் போது கடவுளை விட்டே நிரந்தரமாக பிரிஞ்சு பிசாசுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அக்னி கடலில் போய் அவன் அங்கே பங்கடைகிறான். அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன பண்ணுறாரா? இன்னொரு பிறப்பை மனிதனுக்காக வைத்திருக்கிறார். அதுதான் மறுபடியும் பிறகுதான் அந்த பிறப்பு. அந்த மறுபடியும் பிறந்த மனுஷன் ஒருவேளை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால அநேகர் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தங்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம்,
நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட குடும்பத்தை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடினமான சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுகிற அநேக மக்களாக இருக்கிறார்கள். அவங்களால பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால சில சௌகரியங்களை இழக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கலாம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் தன் குடும்பத்தாரால், தன் சொந்த பந்தங்களால், தன் உற்றார உறவினர்களால், தன்னை சார்ந்த அநேக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட ஒரு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் அவள் இருக்கலாம். உள்ள தேவனுடைய சித்தத்தை செய்வது நிமித்தமாக கூட சில ஆட்களோடு ஒத்துப்போகாமல் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவனை பண்றாரோ அந்த மறுபடியும் பிறந்து தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கரத்தில் எடுக்கிறார். யாரெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ இப்போ அவங்களுக்கு நீ தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். உன்னால் தான் உங்கள் லைஃபே ஸ்ட்ராங் ஆக போகுது. உன்னால் தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற போகுது. உன்னால் தான் நீ பெற்ற இந்த சுவிசேஷம், நீ பெற்ற இந்த ரட்சிப்பு அநேகருக்கு உன் மூலமாக சென்றடைய போகிறது. உடனே நான் ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி அப்போது இந்த பானகன் மறுபடியும் பிறந்த மனுஷனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்து விடுகிறான். அப்போது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று என்பதை நீ வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு சொல்லி அதை எதை மென்ஷன் பண்ணுறாருனாக்கா, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற மனுஷன் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும், உதாசீனம் செய்யப்பட்ட நிலையில இருந்தாலும், தூக்கி எறியப்பட்ட நிலையில இருந்தாலும், எந்த காரணத்துக்காக நீ தூக்கி எறியப்பட்டாயோ அதே காரியத்திலே உன்னை மென்மேலும் உயர்த்தி அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே உன்னை கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்லி தேவனை பண்றாரு. அவனை உயர்த்துறாரு பாருங்க. அநேகருக்கு ஆச்சரியமா அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே, இவன்ட்டு அவ்வளோ திறமை ஒன்றும் கிடையாது, இவன்ட்டு அவ்வளோ ஒன்றும் படிப்பு ஒன்றும் கிடையாது, இவன்ட்டு அவ்வளோ சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது, மிகப்பெரிய திறமசாலைகள்லாம் தோற்று போவாங்க. தேவன் என்ன பண்ணலாம், அப்படி நிலையில் அவர்களை உயர்த்துகிறார். இன்னொரு இது சம்பந்தமான ரெஃபரன்ஸ் நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம், இதே இயேசு சொன்ன வசனமே தான். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை இதே வசனம் தான். இந்த வேற ஒரு சுவிசேஷ புஸ்தகம் நம்ம அதை வாசிக்கிறோம். இப்போ திரும்பவும் இதே வசனத்தை லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களின் கருத்து என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் கீழே சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். உன்கிட்ட ஒருத்தன் வந்தால் அவன் தான் தோத்து போயிடுவான், நீ ஏன் வாழையன்ற ஒருத்தவன்கிட்ட போனாலும் அவன் தோத்து போயிடுவான். உங்ககிட்ட ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்களா, உன்னோட போட்டு ஜெயிக்க அவனால முடியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்திற்பனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அன்பானவர்கள், யாரெல்லாம் அப்படி ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாம் பைபிளில் தூக்கி எறியப்பட்டால் ஒரு சில ஆட்கள் ஞாபகத்தை விரும்புகிறேன். ஆகார்னு ஒரு பெண், அடிமை பெண், இந்த சாரால் பேச்சை கேட்டு ஆகாரை ஒரு அடிமை பெண்ணை மனைவியை ஏற்றுக்கிட்டு அவளுக்கு ஒரு குழந்தை போதுச்சு, இஸ்மவேல். இப்போ இவளுக்கு ஒரு குழந்தை போதுனா 2 பேருக்கும் சண்டை வருதாங்க. இப்போ ஆகார் சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணையும் குழந்தை தள்ளிடு அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், ஆபிரகாம் ஒரு துருத்தியில் தண்ணி கொடுத்து அவளை அமுச்சு விட்டான். வனாந்தரத்தில் திரிஞ்சிட்டு இருக்கிறா குழந்தை எடுத்துட்டு. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லா, ஆபிரகாமால் புறக்கணிக்கப்பட்டவள், சாராளால் புறக்கணிக்கப்பட்டவள், எந்த திக்கு திசையும் இல்லாத ஒரு அடிமை பெண், எங்கே போவதென்றே தெரியவில்லை. அப்படி ஒரு நிலையில் அப்படியே வனாந்தரத்தில் போயிட்டுருக்கிறான். அந்த பிள்ளை ரொம்ப அழுது, தாகத்துக்காக இருக்கிற தண்ணிலாம் காலியாகி போச்சு. அப்போ இந்த பிள்ளை சாகதனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு போய் விழுகிற தூரத்தில் போய் நின்று அங்கே அப்படியே அழறான் கர்த்தரை நோக்கி. கர்த்தர் என்ன பண்ணார், ஆகாருடைய கண்களை திறந்தார். அங்கே ஒரு நீரூற்றை அவள் கண்டாள். இந்த ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல்லா அந்த ஆகார் இருந்தான். ஆனால் அந்த பிள்ளை செத்துருன்னு அவன் நினைச்சான். ஆனால் அந்த பிள்ளை தான் இன்னைக்கு இஸ்மவேல் சந்ததியாக நிற்குது. இஸ்மவேல் சொன்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் சொல்கிறோம். அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகார் மூலமாக வந்த சந்ததிகள். அதே போல் குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை ஒருத்த மேலே இருக்குது, ஒருத்த மேலே கர்த்தருடைய அழைப்பு இருக்குது, கர்த்தருடைய நோக்கிறதுன்னு அவன் சொன்னாலும் புரியல மற்றவங்களுக்கு. அதுக்காகவும் அவனை மென்மேலே வெறுத்து தூக்கி அவனை பிளான் பண்ணி ஒரு குழியில் தூக்கி போட்டாங்க. அவன் பேர் யோசேப்பு. அவங்க சவரெலாம் தூக்கி என்ன பண்ணான்னு குழியில் போட. இவன் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். இவன் எதனா ஒன்று சொல்லிட்டு இருப்பான், இப்படி தான்
மிதமிஞ்சி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் இருந்தால் சரிப்பட்டு வராது. இவனுக்கு தான் அப்பா ரொம்ப சவராஷ்னை கொடுக்குறான்னு சொல்லி தூக்கி ஒரு குடியில் போட்டானுங்க. 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டானுங்க இஸ்மவேலர்கள் கையில். அவன் வாங்கிட்டு போயிட்டு போத்தி பாடுறவங்கிட்ட அவனை விற்றுட்டு போயிட்டான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அந்த போத்திபார் பார்த்து எல்லா விதமான பொறுப்பிலையும் அவன்கிட்ட படித்து அந்த வீட்டுக்கே அவனுக்கு அடுத்த சார்ந்த வந்து வைக்கிறான். அங்கேருந்து வீண் பழி சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஊழியம் தான் செய்கிறான். அங்கே சொப்பனத்துக்கு விளக்கெல்லாம் கொடுத்து 2 பேர் வந்து சொப்பனம் கண்டுறாங்க. அதில் ஒருத்தன் வந்து திரும்ப பழைய ஸ்தானத்துக்கு வரப்போகிறான், ஒருத்தன் வந்து அந்த ஸ்தானத்தை எடுக்க போகிறான்னு சொல்லி அவனுக்கு சொன்ன உடனே கடைசி அவனும் ஆஸ்வதிக்கப்பட்ட யாருமே அவனுக்கு உதவலை. ஒரு நேரம் வந்து சரியான நேரம். அப்போது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வந்து யோசேப்பு நிற்கிறான். வீட்லேயே வந்து தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்ச ஒரு யோசேப்பு, போர்த்திபார் வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்ச ஒரு யோசேப்பு, சிறைச்சாலை கைதியாய் எந்த காரணத்துக்காக அவன் ஜெயிலுக்கு போனானோ, எந்த காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனான், இப்படி வந்து ஒரு குடும்பம், ஒரு ஏரியாவில், ஒரு நாட்டில் ஒரு போர்த்திபார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், இவனை நம்பி ஒரு குடும்பத்தில் தன் அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தா அவன் மனைவி மேலே இவன் கை வச்சிட்டான்று அப்படி அவாண்ட பழி. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன பொண்ணு கொடுப்பாங்களா? அந்த பழியில் போய் ஜெயிலுக்கு போயிருக்கிறான். ஆனால் அந்த பார்வன் தன்னுடைய குமாரத்தை அவனுக்கு கொடுத்து எதனால் அவன் வந்து அவனுடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆச்சோ, எதனால் வந்து அவன் பேர் வந்து வீணாக வந்து கெட்டு போச்சோ, அதை வந்து பார்த்து அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே அந்த பார்வனுடைய குமாரத்தை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை வந்து அடுத்த ராஜாவை ஆக்குறான். பாருங்க, பார்வன் அடுத்த ஸ்தானத்தை வந்து அவன் நிற்கிறான். அதுக்கப்புறம் அவன் சகோதரர்லாம் வராங்க பஞ்சத்தில், அவங்களெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இவன் இருக்கிறான். அப்போ ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருந்த அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணார், அந்த நாட்டுக்கே ஒரு கார்னர்ஸ்டோனை கர்த்தர் வச்சார். மிகப்பெரிய வல்லரசு நாடாக யோசேப்பின் மூலமாக எகிப்து மாறினது முதலாக. இவனால் அந்த இஸ்ரவேலர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பராமரிப்பை இவனால் இவன் தூக்கி எறிந்த சகோதரர்களை இவன் பராமரிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக யோசேப்பு இருந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நாள் ஓடுது. திரும்பவும் யோசேப்பு அறியாத ஒரு பார்வன் ஒருத்தன் வரான். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ரொம்ப பெருகிட்டே போகிறாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவங்களை அடிமைப்படுத்துகிற வேலையை வாங்கி 430 வருஷம் அவனை அடிமையாக வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப கட்டடம் கட்டுற வேலையெல்லாம் வாங்கி அடிமைகளாக வச்சு அப்படி இருந்தால் இவங்க பெருகிட்டே போகிறான்னு சொல்லி அவங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை வெட்டி போட்டணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாச்சு. மருத்துவ சிகிச்சைகளில் கட்ட தயவு உண்டாக்கி தராரு, சில ஆட்களை காப்பாற்றி விட்டுறாங்க. அப்படி காப்பாற்றி விடப்பட்ட ஒரு மனுஷன் தான் யார் பார்த்தீங்கன்னா மோசே. ஒரு லெவலுக்கு மேலே அவனை மறைச்சி வைக்க முடியல, ஏன்னா குழந்தை வீட்டில் தெரிஞ்சு சொல்லி இப்போ வீட்டிலேருந்து அவனை தூக்கி அவனை நைல் நதியில் ஏறிறாங்க, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை போல். இதுக்கப்புறம் அவனை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு இளவரசி அவனை தன்னுடைய குமாரனாக நீராடவர் இளவரசி பார்வனுடைய குமாரத்தை தன்னுடைய குமாரனாக அவனை வளர்த்து திரும்ப அங்கே 2 இஸ்ரவேல் சண்டை போடுறத பார்த்து அவன் சமாதானம் பண்ணி விட்டு ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலை வந்து ரொம்ப கொடுமையாக நடத்துறான்னு சொல்லி அவனை கொன்னே போட்டான். அது பார்வனுக்கு தெரிஞ்சு போச்சு. மோசையை பிடிச்சி கொள்ளலாம்னு சொல்லி மோசையை தேடும் போது அவன் அங்கேருந்து புறப்பட்டு எங்கே போனானாக்கா வனாந்தரத்துக்கு போயிட்டான். 40 வருஷம் மீதியான் தேசத்தில் போயிருக்கிறான், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். திரும்பவும் கர்த்தர் அவனை தூக்குறார். தூக்கி இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களை நீ தான் வழிநடத்தக்கூடிய அந்த அடிமையத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மனுஷனாய் நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை கொண்டு அந்த முழு இஸ்ரவேலை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அப்போ மோசே வந்து ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தூக்கி குடும்பத்தாரால் எறியப்பட்டான். திரும்ப அந்த நாட்டினால் இவன் ஓடி போய் மீடியான் தேசத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு அநேக அற்புதங்களை செய்து 10 விதமான வாதைகளை எகிப்து தேசத்தில் வரவழைத்து கர்த்தரே தேவன் என்பதை திருஷ்டாந்தமாக பார்வோனும் அந்த பார்வனுடைய மக்களும் எகிப்தியர்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்து அவங்களை விடுதலையாக்கி கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதே போல் தாவீதை பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்திலே அவன் ரொம்ப அவனை யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க, இவன் ஆடு மேய்க்க தான் உதவான்னு சொல்லி விட்டுருவாங்க. அவங்க அப்பாவே பெருசாக அவனை மதிக்கலை. சாமுவேல் திருதரிசி வராரு, ஒருத்தர் அபிஷேகம் பண்ணான்னு சொல்லி இவனை தூக்கி ஆடு மேய்க்க விட்டு அவன் முன்னாடி இருக்கிற அண்ணன்களாம் கூட நிற்க வச்சு காட்டுறான். அவர் பார்க்குறாரு, இவன் கிடையாது இவன் கடைசி ஒருத்தரும் கிடையாது தான். இதுக்கப்புறம் யாருன்னா பசங்க இருக்கிறாங்களாம், ஒருத்தர் இருக்கிறான், கணக்கில் இருக்க மாட்டான். அவனை அங்கே அனுப்பிச்சிருக்கிறேன், அவனை கூட்டினான். அவன் வந்து இங்கே வரலன்னா அவன் என்ன பண்ண மாட்டேன், உன் வீட்டில் சாப்பாடே சாப்பிட மாட்டேன். அவன் வந்த உடனே கத்த சொல்ல இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அவனை வந்து அபிஷேகம் பண்ணுறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. எல்லாம் இராணுவ வீரர்கள், யார் இவங்க அண்ணன்களாம். ஒரு நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான்.
போனால் எவ்வளோ பெரிய இராணுவ வீரர்களால், யுத்த வீரர்களால் அந்த கோலியாத்தை, பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை ஜெயிக்க முடியல. குடும்பத்தில் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த இவன், மிகவும் சிறுவனாகி இவனை கொண்டு கர்த்தர் அந்த கோலியாத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்து இவனை கர்த்தர் ராஜாவாக வைத்தார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக குழந்தைன்னு சொல்லி ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாம் தன்னுடைய நாச்சியாரால் அற்புதமாக எண்ணப்பட்ட அண்ணாள் ரொம்ப மனங்கசந்த அழறா தேவன் ஆலயத்தில் வந்து. கர்த்தர் ஒரு நல்ல குழந்தையை அண்ணாளுக்கு கொடுத்தார். அந்த குழந்தை பேர் தான் சாமுவேல். அந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 2 ராஜாக்களை, இஸ்ரவேல் முதல் ராஜா சவுல், அவனுக்கு பிறகு தாவீது, 2 ராஜா ஆர்டினேஷன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல், தீர்க்கதரிசி. இவங்கெல்லாம் வந்து ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருந்தவங்க. ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தால் அவள் மூலமாக ஒரு இஸ்மவேல் சந்ததி உருவானது. யோசேப்பு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக இருந்தான். அவன் மூலமாக முழு எகிப்து தேசத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகி முழு உலகமும் பராமரிக்கப்பட்டது. மோசே ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தான். அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். தாவீது ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தான். அவன் மூலமாக அங்கு கோலியாத்தை அவனை கொண்டு கர்த்தர் ஜெயிக்க வச்சு இஸ்ரவேலுக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அன்னாள் ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் இருந்தால் அன்னாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து 2 ராஜாக்கள் ஆர்டினேஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி கர்த்தர் சாமுவேலை குழந்தையாக கர்த்தர் கொடுத்தார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். நமக்கு டைம் முடிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 118 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல. இதெல்லாம் கற்றலாயிற்று. இதெல்லாம் கற்றலாயிற்று. ஆகார், இஸ்மவேல் ஆகார் மூலமாக இஸ்மவேல் சந்ததி வந்தது கற்றலாயிற்று. யோசேப்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக எகிப்து வந்தது கற்றலாயிற்று. மோசையின் மூலமாக இஸ்ரவேல் விடுதலை வந்தது கற்றலாயிற்று. தாவீதின் மூலமாக பெலிஸ்தியனாகிய கோலியாத் விழுந்து போனது கற்றலாயிற்று. அன்னாள் மூலமாக இந்த உலகத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்து 2 ராஜாக்களை ஆர்டர் செய்து கர்த்தரால் இவங்களாம் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். அன்பானவர்கள், அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறான். இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அது மீடியா மூலமாக இருக்கிற அநேக மக்கள் மறுபடியும் பிறக்காமல் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதர்களாகவும் அல்லது இரு ராஜ்யத்திலே உங்களை அறியாமல் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக, சபத்துக்காக, பாவ நிவாரணமாக, உங்கள் பாவ விமோச்சனமாக வெளியேறப்பட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விடுகிறீர்கள். இந்த ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்து உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்களோ தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து நிற்கும் போது, அப்போ அந்த வசந்த ஆண்டு அற்புதமாக சொல்லி முடிச்சார் பாருங்க. திரும்ப நான் அந்த வசந்த வாசிக்கிறேன். அந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17-18. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுவுமோ அவனை நசுக்கி போடும். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துடுறான். அவங்ககிட்ட யார் வந்து போட்டி போட்டாலும் அவங்களால அவனை ஜெயிக்க முடியாது. ஒருவேளை அவங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அகறு தள்ளப்பட்ட ஒரு கல்லா அவன் இருக்கலாம், இல்லை அவனே போய் ஒரு காரியத்தை தலையிட்டாலும் அவன் தான் வெற்றி பெறுகிற மனிதனாகவே அவன் இருக்கிறான். இப்போ வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்வீர்களானால், இன்றைக்கே உள்ளத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பிள்ளையாய் நீங்கள் பிறக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவே, நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன், நீரே மெய்யான தேவன், மெய்யான ரட்சகரை நான் ஒத்துக்கொள்கிறேன், என் வாயில அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் உலகத்தில் மாறும் என்று சொல்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விடுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தவர்கள் ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக வசிக்கிற இடத்திலே, பணி செய்கிற இடத்திலே அல்லது உற்றாருடன் மத்தியிலே ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் ஒரு சிறந்த நபராக புகழ்ச்சியிலே, மகிமையிலே, கீர்த்தியிலே நீங்கள் சிறந்து வரும்படி உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த மாதம் அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. கர்த்தராலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதித்து போகிறார்.